அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்றைக்கு நாங்கள் பேச இருக்க விஷயம் என்னென்னு சொன்னால், எங்களிட இலங்கை வங்கி, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் ஸ்லோன் என்று சொல்லப்படுற அரச வங்கியாலையும் பீப்புள்ஸ் பேங்க் மக்கள் வங்கி என்ற வங்கியாலையும் 2 வேலை வாய்ப்புகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் கோரப்பட்டிருக்குது. இந்த 2 வங்கி வேலை வாய்ப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முதலாவது பார்க்க போகிற பீப்புள்ஸ் பேங்கால் கால் பண்ணப்பட்டிருக்கிற கஸ்டமர் சர்வீஸ் அசிஸ்டன்ட் என்ற வேலை வாய்ப்பு. இப்போ இது யார் அப்ளை பண்ணலாம்னு சொன்னால், ஏ லெவலில் 3 பாடங்களில் சித்தியோட உங்களுக்கு ஓ லெவலில் தமிழ், ஆங்கிலம், கணிதம் பாடத்தில் சீதர சித்தியோட 5 பாடங்களில் தர சித்தி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு ஒரு போட்டி பரீட்சை ஊடாகத்தான் உங்களை உள்ளிருக்க போகிறாங்க. இதில் உங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனத்தை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பாக இருக்க போகுது. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு 1 hour எக்ஸாமினேஷன் ஒன்று நடக்க, எம்சிக்யூ பேப்பர் ஒன்று 50 கேள்விகள் கொண்டதா. அதில் ஐக்யூ மற்ற பேங்கிங் செக்டர், ஃபினான்ஷியல் செக்டர் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கும். இந்த போட்டி பரீட்சையில் நீங்கள் சித்தி அடைஞ்சிங்கன்னா நீங்கள் தெரிவு செய்யப்படுவீர்கள். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக இதுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கு பிறகு உங்களுக்குரிய போட்டி பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் வழங்கப்படும். போட்டி பரீட்சை இடம்பெறும். அதில் நீங்கள் எடுக்கிற ரிசல்ட்ஸ் அடிப்படையில் இன்டர்வியூடாக நீங்கள் தெரிவு செய்யப்படுவீர்கள். இந்த முறையில் நடக்கும். இதுதான் இது. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா ஏ லெவல் எடுத்துகிட்டு இருக்க 23 வயசுக்கு உட்பட்ட யாருமே இதுக்கு அப்ளை பண்ணியலும் ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஓகே, ரெண்டாவது இந்த பேங்க் ஆஃப் ஸ்லோனில் கால் பண்ணப்பட்டிருக்க வேலை வாய்ப்பு கொஞ்சம் டிஃபரெண்டாக. பேங்க் ஆஃப் ஸ்லோன் கால் பண்ணப்பட்டிருக்கு குறிப்பாக அக்ரிகல்ச்சர் சார்ந்த ப்ரொஜெக்ட் சார்ந்து ஒர்க் பண்ணுறதுக்காக ட்ரெயினி டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் என்ற வேலை வாய்ப்பு கால் பண்ணப்பட்டிருக்கு. இதில் பார்த்தோம்னா இது கொஞ்சம் அடுத்த கட்டம், அதாவது கொஞ்சம் கடினமான குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஓஎல்ல 5 பாடங்களில் சித்தி இருக்கணும், அதே 5 பாடங்களில் சீதர சித்தி இருக்கணும். உங்களோட விருப்பத்துக்குரிய பாடங்கள் தவிர்ந்து, அதாவது உங்களோட முக்கியமான 6 பாடங்களுக்குள்ள 5 பாடத்தில் உங்களுக்கு சீதர சித்தி இருக்கணும். அதுலேயும் கணிதம், ஆங்கிலம், தமிழ் இந்த பாடங்களில் உங்களுக்கு சீதர சித்தி இருக்கணும். அதை விட ஏ லெவலில் 3 பாஸ் இருக்கணும். இதை விட்டு இதில் குழப்பகரமான விஷயமா இருக்கு என்னன்னு சொன்னால், நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் 2 வருஷ டிப்ளோமாண்ட முடிச்சிருக்கணும். அது இப்போ நாங்கள் பார்த்தோம்னா ஹை நேஷனல் டிப்ளோமா இன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி குண்டகசாலை போன்ற விவசாய கல்லூரிகளால் நடத்தப்படுற ஒரு டிப்ளோமாவை நீங்கள் பூர்த்தி செய்திருந்தீங்கன்னா தான் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிடலாம். ஆனால் இங்கே உங்களுக்கு போட்டி பரீட்சை இருக்காது. நேரடியாக இன்டர்வியூடாக உங்களை உள்ளிருக்கிறதா இருக்கும். இதுக்கு 2 வருஷ கண்ட்ராக்ட் பீரியட் இருக்க போது. ஃபர்ஸ்ட் இயருக்கு 60,000 சேலரி, செகண்ட் இயருக்கு 75,000 சேலரி. அதுக்கப்புறம் உங்களை நிரந்தர நியமனத்தில் உள்ளிருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு. இந்த 2 வேலை வாய்ப்புகளுக்கும் இப்போ விண்ணப்ப படிவங்கள் இதுவரை 26, 27ஆம் தேதி வரைக்கும் க்ளோசிங் டேட்டோட ஓப்பனில் இருக்குது. நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இது 2க்குமே நீங்கள் ஆன்லைன் ஊடாகத்தான் விண்ணப்பிக்க வேண்டி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் அவங்களோட பேங்கிங் வெப்சைட்டில் போனீங்கன்னா இதுக்குரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. நீங்கள் அங்கேயே போய் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அதுலேயே பேமெண்ட் எல்லாம் செய்து சப்மிட் பண்ணிங்கன்னா ஓகேயா இருக்கும். உங்களுக்கு மேலதிகமாக இதை செய்கிறதுக்கு அது உதவிகள் தேவைன்னா தளவமைப்பு தொடர்புனா நாங்களும் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணி தர்றதுல உதவிகள் செய்வோம். இந்த 2 வேலை வாய்ப்பு உங்களோட நிரந்தர வங்கி வேலை வாய்ப்புகளை கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்குது. அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இதில் முதலாவது நான் சொன்ன அந்த பீப்புள்ஸ் பேங்க் வேலை வாய்ப்புன்ற ஏ லெவல் எடுத்த ஒரு ஆளுக்கு சூட்டபிளாக இருக்க போகிறதோட இந்த வருஷம் ஏ லெவல் எடுத்த பிள்ளைகள் கூட அப்ளை பண்ணலாம். 2வது வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் கரண்ட் டிப்ளமாஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று கூட உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்த இதில் 2வது விஷயம் ஒன்றுக்கு போனோம்னா, இந்த 2 வேலை வாய்ப்புலையும் நீங்கள் ஒரு யதார்த்தத்தை அவதானிச்சிங்கன்னா உங்கள்ட ஏ லெவலில் எந்த துறையில் நீங்கள் எடுத்தீங்கன்ற பற்றி அவங்க கேட்கல. ஏ லெவலில் ஏதாவது 3 பாடங்களில் சித்தி, அதாவது பாஸ் பண்ணியிருப்போம். அப்போ நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களை ஏ லெவலில் நீங்கள் மினிமம் 3 பாஸ் இருந்துச்சுனாலே நீங்கள் பெரும்பாலான வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணிடலாம், வங்கி வேலை வாய்ப்பு. ஆனால் உங்களுக்கு அங்கே பிளாக் அங்கே வருதுன்னு சொன்னால் ஓ லெவல் ரிசல்ட்ஸில் இப்போ பார்த்தோம்னா கரங்க பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. நீங்கள் அதில் சில குறைபாடுகள் உங்களுக்கு இருக்கலாம். அப்படியான பிள்ளைகள் இந்த தெரிவை செய்யுங்க. உங்களோட முக்கியமான 6 பாடத்தையும் மீள அப்ளை பண்ணி 6 பாடத்திலையும் 6 சீதர சித்திகளை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சிங்க. இந்த சீதர சித்திகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு வங்கி வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இலகுவான நடைமுறையாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் தட்டுப்பட மாட்டீங்க. ஈஸியாக ஒரு வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இப்போவே நீங்கள் ஒரு டச்சில் இருப்பீங்க. அதோடய சேர்த்து எழுதி திருப்பி ஒருக்கா போட்டு ரிசல்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் பிறகு விட்டுட்டு நீங்கள் ஏ லெவல் முடிச்சுட்டு ட்ரை பண்ணுவோம்னு வழி கிடைக்கல, உங்களுக்கு அது அவ்வளோ மறந்து போயிடும். அந்த நேரத்தில் நீங்கள் இங்கிலீஷ் பாடத்தை மட்டும், மேத்ஸ் பாடத்தை மட்டும் தனியாக போட்டு எழுதுறதால உங்களால் அப்படியான வேலை வாய்ப்புகளில் போக முடியாது. அப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு தெரிஞ்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.